தென்காசியில் 18 கல் குவாரிகளை தற்காலிகமாக மூட உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தென்காசியில் விதிமீறி செயல்பட்ட 18 கல் குவாரிகளை தற்காலிகமாக மூட உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இந்த உத்தரவு தொடர்பான விவரங்கள். கனிம வளத்துறை அமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு பல்வேறு இயற்கை வளங்கள் நிறைந்த இடங்கள்ல இயற்கை வளம் சார்ந்த பொருட்கள்ல பாதுகாக்கப்பட வேண்டிய நெறிமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில எந்தெந்த கல்குவாரிகள்ல குறிப்பிட்ட அளவை கடந்து கல்குவாரிகள் வெட்டி எடுக்கப்படுகிறது என்பதை அதிகாரிகள் ரைடு நடத்தி சோதனை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில தென்காசி மாவட்டத்துல பொதுமக்களிடமிருந்து வரப்பெற்ற புகார்களின் அடிப்படையில உள்ள 54 கல்குவாரிகள்ல தென்காசி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவின்படி உதவி ஆட்சியர்கள் தலைமையில 3 குழுக்கள் அமைக்கப்பட்டு 9ஆம் தேதி முதல் ஆய்வு செய்யப்பட்டது. இந்நிலையில நேற்றைய தினம் இன்று அதிகாலை தென்காசி மாவட்டத்துல அமைச்சர் நேரடியாக அதிகாரிகள் இல்லாமல் அவரது பர்சனல் எஸ்கார்ட் உட்பட நேரில் சென்று அந்த குவாரிகள்ல ஆய்வு செய்த காட்சிகளை பார்த்திருந்தோம். அதுல அறிவுறுத்தலின்படி 3 குழுக்கள்ல முதல்கட்ட புல தணிக்கையின்படி 54 கல்குவாரிகள்ல விதிமீறல்கள் கண்டறியப்பட்ட 17 கல்குவாரிகள் தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் மேற்படி 3 குழுக்களின் விரிவான ஆய்வறிக்கையின் அடிப்படையில உரிய மேல் நடவடிக்கை தொடரப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கனிம வளங்கள் துறை அமைச்சரை பொறுத்தவரையில எந்த ஒரு கல்குவாரியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்சி சேர்ந்த நபர்கள் நடத்தினாலும் சரி, குறிப்பிட்ட நெறிமுறைகளை மீறி அந்த இடங்கள்ல இயற்கை வளங்கள் எடுக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தென்காசியில பொதுமக்களின் மூலமாக வரப்பட்ட புகார்களின் மூலம் 18 கல்குவாரிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.